சனி அமர்ந்த பாவங்கள் கெட்டு போகுதா, அல்லது சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குன்னு சொல்றாங்க. சனி பார்த்த பாவங்கள் கெட்டு போகுதா, அல்லது சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் கெட்டு போகுதா, சனி பார்த்த கிரகங்கள் கெட்டு போகுதா, சனி திசை கெட்டு போகுதா, சனி புத்தி கெட்டு போகுதா, இது மாதிரி சனி எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அதெல்லாம் கெட்டு போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் நேரடியாக தெரிவதை சில ஜோசியக்காரங்க கண்டுபிடிக்க முடியாம என்ன செய்வாங்கன்னா சுத்துன்னு சுத்துவாங்க. அப்படி சுத்துறதா அந்த 7.5 சனி. ஒரு ஜாதகத்துல சனியோட சேர்ந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு சார். அந்த சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சனி சேர்ந்து விட்டால் இது பிரம்மகத்தி தோஷம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு ஜாதகத்துல குருவோட சனி சேர்ந்திருக்கு, எந்த கட்டத்துல வேணாலும் சேரட்டுங்க. அல்லது குரு உள்ள ராசிக்கு 5, 7, 9ல சனி இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனலில் நம்ம தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தகவல்களை நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த சேனலில் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆன்மீகம் பற்றி. நீங்கள் இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய தகவல்களும் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு காண கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பொதுவாக பார்க்குறப்ப ஜோசியத்தில் இந்த சனி அப்படின்னாலே ஏதோ அது ஒரு தீண்டத்தகாதன்ற வார்த்தை கூட அது தப்பானதாக இப்போ அரசியலுக்குள்ளே போனால் நம்ம நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதாவது அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், நம்மளை ஒன்று லாய்க்காக இருக்க விடாது, கெடுத்து விட்டுரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இந்த சனி மேலே ஜோசியர்கள் வச்சுருக்காங்க. அதை விட ஒரு 200 பங்கு அதிகமாக மக்கள் வச்சுருக்குறாங்க. இந்த சனின்னாலே இவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஆனால் இருக்கிற கிரகங்கள்லேயே சனியை மட்டும்தான் ஈஸ்வரன் கூப்பிடுவாங்க, சனீஸ்வரன் கூப்பிடுவாங்க. பயம் அது மேலே. 7.5 சனி, அட்டமத்து சனி இதெல்லாம் வந்தால் இவங்களுக்கு பாவம் பொறுக்காது. ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் 7.5 சனியோ நீங்கள் எப்படின்னு தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தென் தமிழகம்னு சொல்லக்கூடிய தென் தமிழகத்தில் ரொம்ப டீப்பான தென் தமிழகம் போகக்கூடாது. ஒரு திருச்சிக்கு கீழே மதுரை, இந்த ராமநாதபுரம் இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனின்னு பேர். நாட்டு சனின்னு கூட வச்சுருந்தோம். அது ஏதோ ஆர்கானிக் ஐட்டம் மாதிரி பேசுவாங்க. இப்போ நம்ம சென்னை இந்த மாதிரி பகுதிகளில் 7.5 சனின்றது மட்டும்தான் பரவலாக பேசப்படுது. அந்த 7.5 சனி அப்படிங்கிறதும் சுற்றி ஒரு மனிதனுடைய 90 வயது வாழ்க்கையில் 3 தடவை வரும் நம்பப்படுது. அப்படி வரும்பொழுது 3மே கெடுதலை செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வட தமிழகங்களில் நம்புகிறாங்க. காரணம் என்னன்னா இப்போ தான் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த பக்கம் இருந்து மைக்ரேட் ஆகிட்டு வந்தவங்க இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக அதை சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த பக்கமே பூர்வீகமாக வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் 7.5 நாட்டு சனியில் மங்கு சனி, பொங்கு சனி, வங்கு சனின்னு பிரித்து வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு வர்றது மங்கு சனி. ஃபஸ்ட் ரவுண்டு வரது என்ன செய்யும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கும். ஒருத்தரை ஆள் வேலைக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்து இடின்னு அடித்து அவரை உருட்டி ட்ரைனிங் கொடுக்கறது. அடுத்த ரவுண்டு வரும்போது பொங்கு சனின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையவே பொங்க வைக்கிறது. அடுத்த சனி பொங்க வைக்கிறதுனா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, பொங்க வைக்கிறதுன்னு சொன்னேன். பொங்கல் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக மாற்றுறது இந்த 2வது சனி. 3வது சனி இந்த வாழ்ந்த விஷயங்களை அசை போட்டு இது வழியாக அனுபவங்களை எடுத்துக்கொள்வது. நம்மளுடைய ஆன்மாவுக்கு அனுபவங்களை உட்காந்து நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சோம், என்ன வாழ்ந்தோம், என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து சிந்திச்சு நம்ம என்னத்தை சாதிச்சிருக்கிறோம், நம்ம இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம், பேரங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம், சமூகத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம்னு யோசிக்க வைக்கக்கூடிய சனி. அப்போ இந்த 3 சனிகளாக பிரிச்சிருக்கு. ஆனால் பொதுவாக பார்க்குறப்ப 7.5 சனி எல்லாமே கெட்டு போகும்னு சொல்கிறது ஒன்று. அடுத்து அட்டமத்து சனியும் இதே மாதிரி பேசுகிறாங்க. சரி, 7.5 சனி அட்டமத்து சனி அப்படிங்கிறது எல்லாருடைய லைஃப்லையும் வந்து போகுது, ஓகே. அதுக்கப்புறமா இந்த சனி உட்காந்த பாவம்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் பார்க்குற 2ஆம் இடம், 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் இடத்தோன், 6ஆம் இடத்தோன்னு சொல்லி ஜோசிகாரங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அது என்னன்னா லக்னத்தில் இருந்து எண்ணி 1ஆம் இடம்னா ஒன்று குறிக்குது, 2ஆம் இடம்னா ஒன்று குறிக்குது, 7ஆம் இடம்னா கலத்தரத்தை கலத்தரம்னா குடும்ப வாழ்க்கையை குறிக்குது, 2ம் குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது, 10ங்கிறது தொழிலை குறிக்குது, 6ங்கிறது வேலையை குறிக்குது. இதுபோல் ஒவ்வொரு பாவங்களும் இப்போ ஒரு மனிதனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும்னா பார்ட்டாக பிரிச்சுக்கிறது. ஒரு ஜாதகத்தில் கூடிய 12 கட்டங்களையும் பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இந்த கட்டம் இதை சொல்லுது, இந்த கட்டம் இதை சொல்லுதுன்னு சொல்லி 12 பாவங்களையும் வைத்து உங்களை பற்றிய டீட்டெயில்டாக அப்படியே பேசுவாங்க ஜோசிக்காரங்க. இது காண்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜீவனாடி படிக்க போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓலையை வச்சு படிப்பாங்க, அதில் காண்டம்னு சொல்லுவாங்க. 7ஆம் காண்டம், 4ஆம் காண்டம், 10ஆம் காண்டம்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோன்ற அந்த பாவத்தை எடுத்து பேசுவாங்க. இந்த பாவங்களில் எந்த பாவத்தில் சனி உட்காந்தாலும் அந்த பாவம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க. ஏன்னா சனி சுபர் இல்லை, அசுபர். அவர் முழு அசுபர்னு சொல்கிறாங்க சிலர்.
அப்போ இது யதார்த்தத்தில் அப்படி ஒத்து வருதா? சனி அமர்ந்த பாவங்கள் கெட்டு போகுதா? அல்லது சனிக்கு 3, 7, 10 பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க, சனி பார்த்த பாவங்கள் கெட்டு போகுதா? அல்லது சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் கெட்டு போகுதா? சனி பார்த்த கிரகங்கள் கெட்டு போகுதா? சனி திசை கெட்டு போகுதா? சனி புத்தி கெட்டு போகுதா? இது மாதிரி சனி எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அதெல்லாம் கெட்டு போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லைன்ற பதில் தான் வருது. இன்றைக்கி காலைல ஒரு ஜோசியம் பார்த்தேன். அவர் வந்தார். அவர் ஒரு 70 வயசுக்காரர். ஜோசியத்தில் நிறைய பரிச்சயமானவர். நான் எடுத்த உடனே சொல்கிறேன், சார் குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறேன். அவருக்கு காண்டாந்த நட்சத்திரம் சொல்கிறாரு, நவாம்ச புள்ளிங்கிறாரு, புஷ்கர நவாம்சம்ங்கிறாரு, வர்க்கோத்தமங்கிறாரு. இதெல்லாம் சொல்லி கடைசியில் என்னென்னமோ சொல்லி அவர் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லி கடைசியில் என்னென்னமோ சொல்லி நான் சொன்னேன், சார் இதெல்லாம் தேவையில்லை. பார்த்தோன்னே கையில் இருக்க புண்ணை இப்படியே பார்க்கலாம், எதுக்கு கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க? நீங்கள் கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, நேரடியாக தெரியுது. அப்போ ஜாதகத்தில் நேரடியாக தெரிவதை சில ஜோசியக்காரங்க கண்டுபிடிக்க முடியாமல் என்ன செய்வாங்கன்னா சுற்றுன்னு சுற்றுவாங்க. அப்படி சுற்றுறது தான் அந்த 7.5 சனி, சனி பார்த்த பாவங்கள், சனி பார்த்த கிரகங்கள், சனி கூடிய கிரகங்கள்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு ஜோசிகாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சனியை தொடவே மாட்டார். இந்த எதுவுமே தெரியாத போது என்ன ஆகுது? இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கீங்களா? எதை செஞ்சாலும் சரியாகவே வரலையா? எல்லா பேருமே உங்களை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்களா? எதை செஞ்சாலுமே வீணாக போகுதா? எல்லாமே லாஸ் ஆகிடுச்சா? உட்காந்து யோசிங்க. என்ன யோசிங்க? எவன் மேலே பழிய போடலான்னு யோசிங்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த ஜோசிக்காரங்க என்ன செய்வாங்க? உட்காந்து அப்படியே யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு கடைசியாக சனி மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா சனி மேலே சொன்னால் ஜோசிக்காரங்க சனி மேலே சொன்னால் ஜாதகம் இருக்குது, ஓகே கரெக்டாக தான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்குவாங்கன்றதுனால. ஆனால் யதார்த்தத்தில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சனி என்ற கிரகம் எந்த ஒரு தீமையையும் செய்வதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் சனியோட சேர்ந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது சார். அந்த சுக்கிரனுடன் சனி சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் எந்த காலத்திலும் இல்லைன்ற அளவுக்கு பிரச்சனையே வராது. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. சுக்கிரனுடன் சனி சேர்ந்தால் அவர் வாழ்க்கை முழுவதும் பொருளாதார நிறைவுடன் வாழ்வார். அவர் கடன் வாங்குறாரு, லோன் வாங்குறாரு, அப்பா சொத்தை திங்கிறாரு, பிள்ளை சொத்தை திங்கிறாரு தனி. ஆனால் அவர் கடைசி காலம் வரைக்கும் அவர் நினைச்சது கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். ஒரு ஜாதகத்தில் குருவுடன் சனி சேர்ந்து விட்டால் இது பிரம்மகத்தி தோஷம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் குருவோட சனி சேர்ந்துருக்கு, எந்த கட்டத்தில் வேணாலும் சேரட்டுங்க. அல்லது குரு உள்ள ராசிக்கு 5, 7, 9 சனி இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஒரு சக்ஸஸான ஒரு மேனாக இருப்பார். எங்கேயும் கடன் வாங்க மாட்டார், உறவுகளோட ரொம்ப அந்நியமாக அட்டாச்மெண்ட் ஆகி சண்டை சச்சரவுகளை வச்சுக்க மாட்டார். யார்ட்டையும் போய் கையேந்தி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சார், எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். இப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் நிறைவான வாழ்க்கை வாழணும்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகர் தன்னுடைய தொழிலை மட்டும் கான்சன்ட்ரேஷனாக பண்ணி ஒரு சொந்த தொழில் பண்ணி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா சூரியனுடன் சனி சேர வேண்டும். சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? தந்தையுடைய தொழிலோ, பூர்வீக தொழிலோ, அரசு தொழிலோ, ஆளுமை தொழிலோ செய்யணும்னா சூரியன் சனி சேர்ந்திருக்க வேண்டும். சார் ஒருத்தர் வெளிநாடு போயிட்டார் சார், அவர் அந்த ஊர்லேயே பெர்மனெண்ட்டாக ரெசிடென்ஸ் போட்டு வாழ்வாரா சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா சந்திரனுடன் சனி சேர்ந்திருக்க வேண்டும். சந்திரன் சனி சேர்ந்தால் தான் உங்களால் பெர்மனெண்ட் ரெசிடென்ஸே வாங்க முடியும். அப்போ சந்திரன் என்ற கிரகம் சனியுடன் சேரும்பொழுது பவராகி சந்திரனுடைய முழு பண்புகளையும் ஜாதகருக்கு கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடையும் இந்த சனி சேரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகங்களை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு பெரிய போஸ்ட்மேன் மாதிரி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் சனியோட வேலை. இது ஜாதகத்தில் மட்டும் இல்லை, கோட்சாரம்னு சொல்லக்கூடிய நடப்பு கிரகங்கள் சொல்லக்கூடிய கோட்சாரம் டிரான்சிட் பிளானட்லையுமே இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் விட சனியை தான் என்ன செய்கிறாங்கன்னா பிரதானமாக பார்க்குறாங்க. ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் செல்லக்கூடிய சனி தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையவே டிசைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லா ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு கும்பராசியில் சனி போயிட்டு இருக்குன்னா கும்பம், மிதுனம், சிம்மம், துலாம் இந்த ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த சனி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் உங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ சனி என்ற கிரகம் தான் ஜோசியத்தில் ஒரு 80% பலன்களுக்கு உதவுது. நான் சொல்கிறது நற்பலன்களுக்கு. நிறைய பேர் குரு சுபர், இயற்கை சுபர்னு சொல்லுவாங்க. குருனால தான் நிறைய பேருக்கு அவமானம் வருது, இழப்புகள் வருது. யாருக்கெல்லாம் குரு தசை வருதோ, குரு புத்தி வருதோ, குரு இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்துருக்கோ, குருவோட சில கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசுன மாதிரியே செவ்வாயோட குரு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் வழக்கில் போய் மாட்டிக்குவார். எல்லா டிவோர்ஸ் ஆன ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள், செவ்வாயோட குரு சேர்ந்துருக்கும். அப்போ குருவை விட சனியை அசுபர் என்று கூறினாலும் அனுபவத்தில் சனியை தவிர சுபர் இந்த ஜாதகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுங்க. அதே மாதிரி சனி தசையோ சனி புத்தியோ வந்தால் ஜாதகர் சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்களை செய்வார். பூர்வீகத்தில் போய் வாழணுன்ற ஆசை இருக்கும், எல்லாருக்கும் உதவணும் கூடக்கூடிய அந்த தன்மை இருக்கும், 4 பேரோட கூடி வாழணும் கூடக்கூடிய அந்த ஆசை இருக்கும். அது வழியாக ஜாதகர் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும், யாருடன் சேர்ந்து இருந்தாலும், சனி எந்த இடத்துல இருந்து திசை நடத்தினாலும், என்ன புத்தி நடத்தினாலும் அந்த சனியினால் ஜாதகருக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் விளையாது. இது என்னுடைய அனுபவம். நீங்களும் பொருத்தி பாருங்கள். இதுபோல் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா.